எங்களுக்குள்ள திருமணம்லாம் ஆகல. தயவு செஞ்சு எங்களை பத்தி தப்பா சொல்லாதுங்க. முக்கியமா என்ன பத்தி நிறைய பேர் அரசல் புசலா நிறைய விஷயங்கள் பேசிட்டு இருக்கிறது என் காது பட கேக்குது. தயவு செஞ்சு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி, அது எல்லாத்துக்கும் பதிலடி கொடுக்கிற மாதிரி ஷீட்டல் அவர்கள் போட்டிருக்க இந்த போஸ்ட் தான் சோசியல் மீடியால பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு. அத பத்தி இந்த வீடியோல நம்ம இப்போ முழுமையா பார்க்கலாம். ஷீட்டல் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பர்சன் தான். பப்ளு பிருத்திவிராஜோட எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட். இவங்க ரெண்டு பேரும் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தது சின்ன திரை வட்டாரங்கள்ல எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். அப்படி இருக்க நிலைமையில ரீசெண்டா அவங்களுக்குள்ள பிரேக்கப்பும் ஆனிச்சு. என்ன ஏது அப்படின்னு பப்ளுவும் சொல்லல, ஷீட்டலும் சொல்லல. இப்படியே கடந்து போயிட்டு இருக்கும் பொழுது இவங்களை பத்தி நிறைய விமர்சனங்களும் வந்தது. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பப்ளு பிருத்திவிராஜுக்கு ஆல்ரெடி பீனா அப்படிங்கிறவங்களோட கல்யாணமாகி ஏதோ ஒரு சில விஷயங்களால ரெண்டு பேரும் டிவோர்ஸ் வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க ரெண்டு பேருக்குமே 25 வயசு ஆகிற ஒரு பையனும் இருக்காங்க. அவங்களுக்கு ஆட்டிசம் பாதிப்பு இருக்குது, நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். அதனால நிறைய இடத்துல சர்ச்சைக்குரிய விஷயங்களுக்கு கண்டிப்பா பப்ளு பதில் அடிக்கிற மாதிரி தான் நிறைய கேள்விகள் எழும்பப்பட்டுச்சு. அது எதுக்குமே பெருசா எந்த ஒரு விஷயத்தையுமே அவங்க கொடுக்காம அவங்க ஷீட்டலோட நல்லா தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வீடியோ போடுறது என்ன, ஜிம்ல ஒர்க் அவுட் பண்றது என்ன, சோசியல் மீடியால ரொம்பவே ட்ரெண்டா ஜோடியா வளம் வந்தாங்க. நிறைய இன்டர்வியூ சேர்ந்தே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பப்ளு பத்தி நிறைய பேர் இந்த கேள்வியை கேட்டுட்டே இருந்தாங்க. 23 வயசு மலேசியா பொண்ணோட இப்படி நெருக்கமா இருக்கீங்களே, இது தப்புன்னு தெரியலையா, இது லவ்வா அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்கறதுக்கு எல்லாத்துக்குமே சிம்பிளா ஒரு பதில் சொன்னாரு. எங்க ரெண்டு பேரோட லைஃப் நாங்க முடிவு பண்ணிட்டோம், ரொம்ப சந்தோஷமா வந்துட்டு இருக்கோம் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கேட்டு ஒரு பக்கம் ஓகே எனிவேஸ் நல்லா இருந்தா சந்தோஷம் அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் ஒரு பக்கம் வாழ்த்தவும் ஆரம்பிச்சாங்க. ஆனா ரீசன்ட் பீரியட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு ஒண்ணுமே தெரியல. இவங்க ஷீட்டல் என்ன பண்ணாங்கன்னா அவங்களோட சோசியல் மீடியா பேஜஸ்ல இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வீடியோஸ் எல்லாத்தையுமே டக்கு டக்கு டெலிட் பண்ணிட்டாங்க. இத பத்தி நிறைய பேருக்கு கேள்வி எழுந்துச்சு. பப்ளுவுமே பெருசா இத பத்தி ஒண்ணுமே சொல்லல. ஆனா ஒரு சில இன்டர்வியூல நாங்க ஏமாந்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. இதனால யாருமே பெருசா கன்சிடர் பண்ணாம கொஞ்சம் அதை பத்தி பேசுறது எல்லாத்தையுமே தள்ளி வச்சிட்டு இருந்தோம். இப்ப ரீசன்ட் பீரியட்ல ஷீட்டல் அவர்கள் அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரியில ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருக்காங்க. அதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா, எனது கடந்த காலத்தை பத்தி நிறைய பேர் நிறைய கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. இது என்னோட முடிவு மட்டும் இல்ல, ரெண்டு பேரும் மியூச்சுவலா தான் எடுத்தோம். பிடிச்சிருந்துச்சு, சேர்ந்து வாழ்ந்தோம். எங்களுக்கு அது செட் ஆகல, இப்ப பிரிஞ்சுட்டோம். அது மட்டும் இல்லாம பித்திவும் நானும் கல்யாணம் எல்லாம் பண்ணிக்கவே இல்ல. நாங்க லிவிங் ரிலேஷன்ஷிப்ல தான் வாழ்ந்து வந்துட்டு இருந்தோம். ஆனா எங்க உறவு நாங்க நினைச்சபடி இல்ல. அதனால நாங்க இப்போ பிரிஞ்சுட்டோம். அது மட்டும் இல்லாம இதை கடந்து செல்ல வேண்டிய நேரத்துல நாங்க ரெண்டு பேரும் இருந்துட்டு இருக்கோம். எங்களோட முடிவு எங்களுக்கு நல்லாவே தெரியும். நாங்க எப்படி இருந்தோம், எப்படி இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறது. சோ தயவு செஞ்சு எங்களோட ஃபீலிங்ஸ்க்கும் மதிப்பு கொடுங்க, எங்களையும் நம்புங்க அப்படிங்கிற மாதிரி பதிவிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த பதிவு எங்க பார்த்தாலும் பயங்கர வைரலா பரவிட்டு இருக்கு. இத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க.